ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 17. தபஸ் என்றால் என்ன? அதுல குறிப்பா இந்த உடம்பால் செய்யப்படுகின்ற தபஸ், வாக்கால் செய்யப்படுகின்ற தபஸ், மனசால் செய்யப்படுகின்ற தபஸ் அப்படிங்கிறது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்ப இதுலயே தபஸ்னா என்னன்னு சொல்லி முடிக்கும் போது நமக்கு எல்லாமே இது பாசிட்டிவ் மாதிரி தான் தெரிஞ்சது இல்லையா? அது ஆமா, வாக்கால் என்ன செய்யணும்னு சொல்லும் போது அது கோயில்களுக்கு நடக்கணும், கைகளை கொண்டு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாடியை வச்சுட்டு சொல்லும் போதும் எல்லாமே ஞானமயமா இருந்தது. வாக்கு சொல்லும் போது கிட்டத்தட்ட அஹிம்சையின் லட்சணம் மாதிரி இருந்தது. அதுவும் 100% சரியா தானே இருந்து ஞானமயமாக இருந்தது. அப்புறம் மானசீகத்தை சொல்லவே வேணாம். இது எல்லாமே வந்து ஞானமயமா தானே சொன்னாரு. என்னத்தை இது பிரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் ஞானமயமாகத்தான் இருந்தது. சரியா? இப்போ இந்த சாத்விக் தபஸ் அப்படின்னாலே அப்போ ஞானம் தானே. தபஸ்னாலே சாத்விக் தானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. பட் இருந்தாலும் இல்ல, தபஸ்னா என்னன்னு இப்ப நான் சொல்லிட்டேன். ஆனா அதுலயும் சாத்வீக, தாமச, ராஜச, தபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ தபஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அதுல ராஜசம் தாமசம் கலந்து விடக் கூடாது என்ற ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்வதற்காக இந்த இடத்துல வந்து இந்த 3 விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அதுல முதல் விஷயமாக சாத்வீக தபஸ் என்றால் என்னன்னு சொல்ல போறார். சாத்வீக தபஸ் நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அதுதான். எது காய்க்க வாசிக்க மானச தபஸ் அப்படிங்கிறதுல போன 3 ஸ்லோகங்கள்ல சொன்ன விஷயங்களா அத்தனையுமே அப்படியே ஃபாலோ பண்ணா இது சாத்வீக தபஸ் தான். எக்ஸ்ட்ரா வித் ஒன்லி ஒன் அடிஷனல் பாயிண்ட் தட் வித்வுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங். சரியா? எந்த விதமான ரிசல்ட்டையும் எதிர்பார்க்காம நீ அந்த மாதிரி பண்ணணும். அப்போ இறைவனுக்காக சேவை செய்யற, இறைவனுக்காக தொண்டு செய்யற, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற அப்படிங்கிறது காய்கத்துல காட்டினாரு. அப்ப அந்த ஹெல்ப் பண்ற கரெக்ட். ஆனா ஹெல்ப் பண்ணிட்டு ஏதாவது ரிசல்ட் எதிர்பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அது சாத்வீகத்துல வராது. ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது காய்க தபஸ்ல சொன்னார், வாஸ்தவம் தான். நல்ல இனிமையாக பேசுதல், ஹர்ட் பண்ணாம பேசுறதல் அப்படின்னு வாச்சிக தபஸ்ல சொன்னார், வாஸ்தவம் தான். பட் அதெல்லாம் எதுக்காக செய்யற? ஏதோ ஒரு காரியத்தை அச்சீவ் பண்றதுக்காக ஒரு ரிசல்ட் ஓரியன்டா கூட நம்ம இனிமையா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுவானுங்க, ஹெல்ப் பண்ணிட்டு எதையோ ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க. நான் என்னெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணு தெரியுமா அப்படின்னு டைலாக். சோ தேர்ஃபோர் இங்க வந்து இதை கோடிட்டு காட்ட வேண்டியது இருக்கிறது. அப்படின்னா என்ன? நான் இது வரைக்கும் காய்க்க வாச்சிக்க மானசீக தபஸ்ல சொன்ன அத்தனை விஷயத்தையும் பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். ஞானமயமா இருந்தது நம்ம வாஸ்தவம் தான். ஆனா அதுல ரிசல்ட் எதிர்பார்த்தல் அப்படிங்கிற தோஷம் வந்துடுச்சுன்னா அது ரஜசா மாறிடும்டா. அது சாத்வீக தபஸ்ன்னு சொல்லக்கூடாது. இப்ப சாத்வீக தபஸ் அப்படின்னா எந்த ரிசல்ட் எதிர்பார்க்காம நான் சொன்ன அந்த 3 விஷயங்களையும் நீ பண்ணணும். அதாவது காய்க மானசீக வாசிகத்துல நான் தபஸ்ன்னு சொல்லியிருக்கிற அந்த விஷயங்களை ரிசல்ட் எதிர்பார்க்காம பண்ணிட்டேன்னா அதுக்கு வாச்சீக தபஸ், சாரி சாத்வீக தபஸ் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். சோ therefore this ஸ்லோகா லிட்டில் பிட் ஸ்மாலரா வருது. இப்படி நான் உனக்கு நிரூபித்து வைத்த காயிகம் வாசீகம் மானசீகம் என்ற மூவகைப்பட்ட தபசையை நீ பூரண சிரத்தையுடன் பலனில் ஆசையை ஒழித்து விட்டு ஆச்சரிக்கு வர வேண்டும். பூரண சிரத்தையுடன் நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு வா. பட் கண்டிஷன் என்னன்னா பலனில் ஆசை வைத்தல் அப்படிங்கிறது இல்லாம நீ பண்ணணும். பூரண ஞானியான ஹே அர்ஜுனா, இப்படி பூரணமான சத்வம் சுத்தியுடன், சத்வம் சுத்தி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது கர்மயோகாவுடைய மேஜர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது மனசு சுத்திகரிக்கப்படுவதற்காகவே கொடுக்கப்பட்டதுதான் இந்த கர்மயோகம் என்று சொல்லப்படுகிறது. அது என்னது? மனசு சுத்திகரிக்கிறது. அதாவதுல நீ வந்து என்னத்தையோ ஆசைப்பட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நீ வந்து என்னத்தையோ வேலையை பண்ணிட்டு இருக்க. செய்யற வேலைய அந்த ஒரு பிசினஸ் மாதிரி பண்ணாம சேவையாட்டம் பண்ணு. அப்போ பிசினஸ் பண்றவனும் கர்மம் தான் பண்றான். ஆனா கர்ம யோகி அதே பிசினஸ் எப்படி பண்ணுவான் அப்படின்னா மைண்ட்ல மட்டும் சேஞ்ச். பொதுவா நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிசினஸ் மேன் இருந்தா சொல்றது உண்டு, நீ என்னை விட வேகமா ஞானி ஆகலாம் அப்படின்னு சொல்லுங்க. நான் என்ன எப்படி போய் சொல்ற? நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க, நான் எல்லாத்தையும் புடிச்சிட்டு இருக்கேன். நீ எல்லா பெரிய கம்பெனி வச்சிருக்கலாம், பல பேருக்கு வேலை வாங்கிட்டு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்க? மிஞ்சி போனா என்கிட்ட பேசுற ஒரு 10-50 பேருக்கு தானே நான் வந்து ஒரு சேவையை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ பல 100 பேருக்கு இல்ல சேவை பண்ணிட்டு இருக்க. நேரடியா பல 100 பேருக்கு வேலை கொடுக்குற.
இன்டைரக்டா பல ஆயிரம் பேருக்கு சேவை பண்ற. சோ உண்மையில் என்னை விட நீதான் சேவையில் உயர்ந்தவனாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லும்போது, சேவை பண்றேனா இல்லையே, சம்பாதிக்கத்தானே பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி தே ஆர் டூயிங் அ சர்வீஸ் பட் தே அஷ்யூம் themselves that they are earning money. பணம் சம்பாதிப்பதற்காக செய்கின்றேன் என்று நினைத்துக் கொண்டாலும் உண்மையில் என்ன செய்கிறார்கள், சேவைதான் செய்கிறார்கள். பட் தி சேஞ்ச் இன் மென்டாலிட்டி. அப்போ ஒரு பிசினஸ் மேனுக்கும் சேவை பண்றதுக்கும் கர்மயோகிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஆக்ஷன் பார்ட்ல சேம் தான். ஆக்ஷன் பார்ட்ல அவனும் ஆக்ஷன் தான் பண்றான், இவனும் ஆக்ஷன் தான் பண்றான். பட் சேம் ஆக்ஷன். பட் இங்க வந்து ரிசல்ட் லாக் இல்லாம சேவை என்ற ஒரு மனப்பான்மையோட பண்றான். அங்க வந்து ரிசல்ட்டுக்காக மட்டுமே அப்படின்னு நினைச்சு பண்றான். பண்ற ஆக்ஷன் பாத்தீங்கன்னா 100% சிமிலர் இல்லையா? சோ தேர்ஃபோர் இந்த சத்துவம் சுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னுடைய மனசு சுத்திகரிக்கப்படுகிறது. எப்படி எப்படின்னா பை வே ஆஃப் ஆக்ஷன் தான். நீ பண்றதை அப்படியே பண்ணிட்டு வா. உன்னுடைய ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி சேஞ்சஸ் இன் யுவர் ஆக்ஷன். நீ வேலைக்கு போற, பிசினஸ் பண்ற, வாட் எவர் இட் மே பி, டூ வாட் யூ வாண்ட். ஒன்னும் தப்பு இல்ல. ஆனா மனோபாவத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கடா. அப்ப மனோபாவத்தை சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மனம் சுத்திகரிக்கப்படுகிறது. இப்ப நெக்ஸ்ட் ஞானம், பக்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீ அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சமாவது மனம் சுத்திக்கிற மாதிரி ஒரு பியூர் செல்ஃபிஷா பிசினஸ் மோட்டிவ்ல இருக்கும்போது அடுத்தடுத்து புரியறதே கஷ்டம். ஞானம் எல்லாம் விளங்க வைக்கவே முடியாது. அதனாலதான் 3வது அத்தியாயத்திலேயே கர்மத்தை ஸ்டார்ட் பண்றாரு. சோ கர்மயோகம் அப்படிங்கிறதுல கொஞ்சமாவது மனசு சுத்திக்கிறேன், ஆனால்தான் அடுத்தடுத்து அவனால் பயணிக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்திலே அந்த கர்ம யோகம் சொல்லப்படுகிறது. கர்ம யோகம் தான் சத்வம் சுத்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் சுத்திகரித்தல் இந்த கர்ம யோகத்தில் நடக்கிறது என்று அர்த்தம். சரியா? இதன் அர்த்தத்தை அதுக்கு தேவையில்லை. சிரத்தையுடனும் அனுஷ்டிக்கப்படும் தபஸையே அறிஞர்கள் சாத்வீக தபஸ் என்று சொல்கிறார்கள். இப்படி பூரணமான சத்துவம் சுத்தியுடனும் சிரத்தையுடனும் அனுஷ்டிக்கப்படும் தபஸையே அறிஞர்கள் சாத்வீக தபஸ் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு இது முடியுது. ராஜச தபஸ் அப்படின்னா என்னன்றது நாளைக்கு பார்க்கலாம்.